உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் தவறால எதுவும் பேசலீங்க. அமித்ஷாஜி அவர்கள் கேட்ட கேள்விக்கு உங்க பதில் சொல்லுங்க. அம்பேத்கர் அவர்களை எப்படி காங்கிரஸ் கட்சி சிறுமைப்படுத்துச்சு, கேபினெட்ல இருந்து ஏன் ரிசைன் பண்ணாங்க, இதுக்கு எல்லாம் பதில் சொல்லணும். அது சொன்னீங்கன்னா நீங்க அம்பேத்கர் ஐயாவுக்கு கௌரவம் கொடுத்திருக்கீங்க, நான் ஏத்துக்கிறேன். அஸ்வின் அவர்களுக்கும் இதே போல தமிழக அரசு பெரிய விழாவை எடுத்து நடத்தி காட்ட வேண்டும். இன்னைக்கு திமுகவை எதிர்த்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் சங்கி. புகேஸ்க்கு குடிக்கப்பட்ட முன்னுரிமை கேரன் கேம்பெயின் என்ற பாசிமாவுக்கு கொடுக்கல. பெண்களுக்கு முன்னுரிமை பேசக்கூடிய அரசு பெண்கள் ஒதுக்கப்பட்டதா சமூக வலைதளம் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? நான் இப்பதான் பார்த்தேன், தமிழக அரசு 1 கோடி ரூபாய் அறிவித்திருப்பதாக செய்திகள் வருது. ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் மீடியா நண்பர்களுக்கு அந்த பாராட்டம் தெரிவிக்கிற அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான கேரன் சாம்பியனுக்கும் அதே முன்னுரிமை கொடுக்கணும், அதே மரியாதை கொடுக்கணும். சகோதரர் குகேஷ் அவருடைய சாதனை ஒரு அளப்பரிய சாதனை, பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆனால் எல்லா சாதனையாளர்களும் ஊக்குவிக்கும் பொழுது மட்டும்தான் தமிழகம் உண்மையாலுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேட்டாக மாறும். அரசனுடைய காதுக்கு போகும் அளவுக்கு திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தீங்க. அது மட்டும் இல்லை, அடுத்து நம்முடைய அஸ்வின், அன்பு சகோதரர் அஸ்வின் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. 500க்கும் மேற்பட்ட டெஸ்ட் விக்கெட் வீழ்த்தி இருக்கிறாங்க. ஒரு தன்னிகரில்லா ஒரு சாம்பியன். அஸ்வின் அவர்களுக்கும் இதே போல் தமிழக அரசு ஒரு நல்ல ஒரு சென்டிங் ஆஃப் செரிமனி, அதாவது கிரிக்கெட்லேருந்து வெளியே போகிறாங்க, அவருக்கும் இதே போல் தமிழக அரசு ஒரு பெரிய விழாவை எடுத்து நடத்தி காட்ட வேண்டும். ஏன்னா அஸ்வின் அவர்களை பொறுத்தவரை கிரிக்கெட்டுங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஸ்போர்ட்டாக இருந்தால் கூட ஒரு தனிப்பெரும் சாதனை, ஆஃப் ஸ்பின்னராக ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை நமக்கு சோகமாக இருக்குது, இன்றைக்கி மிடில் ஆஃப் த சீசன் மூணாவது டெஸ்ட் மேட்ச், 2 டெஸ்ட் மேட்ச் இருக்குது, எனக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் கூட அவரையும் கௌரவப்படுத்த வேண்டும், பெரிய அளவில் கௌரவப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை குறித்து தவறாக பேசிட்டாருன்னு முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதே போல் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டு வரதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய கருத்து என்ன சார் இதுக்கு? உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் தவறால எதுவும் பேசலீங்கண்ணா. இவர் சொன்னது என்ன, நீங்கள் அம்பேத்கருடைய பெயரை சும்மா தவறாக அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துகிறீங்க, நீங்கள் உண்மையாலுமே அம்பேத்கர்வாதிகளாக இருக்கிறீங்களா, நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது அவரோட உரிய பாணியில் பேசினார். அதில் 1-2 வார்த்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய எதிர்க்கட்சி நண்பர்கள் அதை தேவையில்லாத ஒரு விவாத பொருளாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னை கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவோம். எனக்கு முருகபெருமான் எப்படி நான் கடவுளாக பார்க்கின்றோம், அம்பேத்கரையும் நான் கடவுளாக தான் பார்க்குறேன். அது நீங்கள் அம்பேத்கர் ஐயாவை அவருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணுறேன். அதே அம்பேத்கர் அவருடைய பேரை உச்சரிக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பண்ணுறாங்களாங்கிற கேள்வி நான் வைக்கிறேன். அதை தான் அம்பேத்கர் அவங்க வச்சாங்க. இட் இஸ் அ நான் இஷ்யூ. அமித்ஷாஜி அவர்கள் கேட்ட கேள்விக்கு உங்கள் பதில் சொன்னேன். அம்பேத்கர் அவர்களை எப்படி காங்கிரஸ் கட்சி சிறுமைப்படுத்துச்சு, கேபினெட்லேருந்து ஏன் ரிசைன் பண்ணாங்க, முதல் தேர்தலில் சவுத் மும்பையில் எப்படி அம்பேத்கர் ஐயாவை தோக்கடிச்சாங்க, அவருக்கு பாரத் ரத்னா விருது எதற்காக தாமதமாக 1980 கொடுத்தீங்க, இதுக்கு எல்லாம் பதில் சொல்லணும். அது சொன்னீங்கன்னா நீங்கள் அம்பேத்கர் ஐயாவுக்கு கௌரவம் கொடுத்துருக்கீங்க, நான் ஏற்றுக்கிறேன். எதுவுமே செய்யாமல் இன்றைக்கி நீங்கள் அம்பேத்கர் ஐயாவை பற்றி அமித்ஷாஜியை பேசிட்டாங்கன்னு தவறான தகவலை பரப்புகிறாங்க. மக்களுக்கு தெரியும் உண்மையான அம்பேத்கர் ஐயாவுடைய அந்த பாதையில் நடக்கக்கூடிய ஒரே தலைவர் அன்றைக்கி அகில இந்திய அளவில் இருக்கிறாங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். காரணம் கன்சிஸ்டண்ட்டாக அம்பேத்கர் ஐயா கொண்டு வந்திருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டமாக இருக்கட்டும், சிந்தனையாக இருக்கட்டும், அதில் மக்கள் மன்றத்திலே வைத்து நம்முடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. சார், அதே போல இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய அனைவரும் பாஜகவோட பி டீம் சொல்லக்கூடிய நிலையில் இப்போ தற்போது வேல்முருகன் சரியான முறையில் நிவாரணம் கொடுக்கணுன்ற பேசியிருக்காரு. ஸோ விரைவில் அவரையும் பிஜேபியோட பி டீம்னு சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சங்கின்னு சொல்றாங்களானே வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு திமுகவை எதிர்த்தால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்டம் சங்கி. நானும் திமுகவை எதிர்க்கிறேன், எல்லாரும் சங்கி. அதனால் இன்றைக்கி சங்கிக்கு அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க, சங்கினா நண்பன்னு பொருள். நிறைய தலைவர்கள் பேசுகிறாங்க. அதனால் இன்றைக்கி திமுகவை பொறுத்தவரை யார் திமுகவை எதிர்த்தாலும் அவங்க பிஜேபியினுடைய ஏ டீம், பி டீம், சி டீம், டி டீம் அதெல்லாம் பேர் வச்சாங்கன்னா எல்லா நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், திமுகவை எதிர்த்தா அது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அப்படிங்கிறத திமுக அதை நோக்கி பயணம் செய்கிறாங்க. அதனால் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசுகிறது நியாயமான கோரிக்கை. நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இந்த தொகுதிக்கு என்ன பண்ணீங்க, தொடர்ந்து கேள்வி கேட்கிறாங்க. அதனால் கேள்வி கேட்பவர் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாகத்தான் கேள்வி கேட்கிறாங்கன்னா, இன்னைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் கேட்குறேன், நீங்கள் 1917 காங்கிரஸை எதிர்த்து எல்லா பேக்வேர்டு கிளாஸஸ் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தினீங்க.
அப்புறம் குடியரசு கட்சிங்கிற பேர் கொண்டு வந்தீங்க. அது 1949 திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்தீங்க. இதெல்லாம் நடந்துச்சு. நீங்க காங்கிரஸினுடைய ஆதிக்கத்தையும் அன்னைக்கு நீங்க ஒரு சமூகம் எல்லா சமூகத்தை வந்து அடக்கி ஒடுக்குறாங்க, எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்க பேசுனீங்களே, இன்னைக்கு அதே காங்கிரஸாக அன்னைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நடந்துகிட்டது தான் இன்னைக்கு டிஎம்கே பண்றாங்க. அதே தான் நீங்க பண்றீங்க. யார் எதிர்த்து கேள்வி கேட்டாலும் முத்திரை குத்துறீங்க. அதனால் 2026 தேர்தலில் உங்க காணாம மட்டும் போறது இல்லைங்கன்னா இந்த அராஜகம், அட்டூழியம், மிரட்டுவது, பண்பாடு இல்லாமல் பேசுவது, ஏதாச்சும் கேட்டிங்கன்னா நான் சினிமா செய்தியை பார்க்கறதில்ல, நான் இதை பார்க்கறதில்ல, அதை பார்க்கறதில்ல, ஆணவத்தினுடைய உச்சம். அதற்கெல்லாம் மக்கள் முடிவு கட்டுவார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சார், தொடர்ந்து சகோதரி ஏதோ மகனை கேட்கணும். கொல்றது, மகன் அப்பாவை கொல்றது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு சார் போதையில. இதுக்கு தமிழ்நாடு அரசு போதுமான விழிப்புணர்வோ இல்ல தேர்தல் இதில் சொன்ன மாதிரி மதுக்கடையில் ஆனா இன்னைக்கு போதைகளுடைய கூடாரமாக, போதைப் பொருட்களுடைய கூடாரமாக தமிழகம் மாறியீர்கள், எந்த மாற்று கருத்து இல்லைங்கண்ணா. கோர கொலைகள் எப்படி வருதுங்கண்ணா? கஞ்சா உள்ளே வரும்போது கோரமான கொலைகள். அருவாள் கலாச்சாரம் வந்து வேற லெவலுக்கு போயிருச்சு. நேற்று வெள்ளூரில் கேவி குப்பத்தில் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டரை வெட்டி கொலை செஞ்சாங்க. தமிழ்நாடு முழுவதும் தினமும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் எங்கேயோ படுகொலை நடந்து கொண்டிருக்கிறது. இது திடீர்னு எப்படி வந்துச்சு இந்த கலாச்சாரம்? காரணம், எங்கேயே சென்றாலும் கூட மூளை முடுக்கள் எல்லாம் போதை கிடைக்குது. அதனால் திமுகவை பொறுத்தவரை அட்டர் ஃபெயிலியர். சும்மா அவங்க வந்து உதயநிதி நடக்கிறத பார்த்தா எஜமான் காலடி மண்ணெடுத்து அப்படின்னு இவங்களே ஒரு பேக்ரவுண்ட் சாக்கு போட்டு டிஐபிஆர் போடுறாங்க. அதையெல்லாம் பார்க்க வேண்டிய கொடுமை நமக்கு இருக்குது. உண்மையான பிரச்சனைகள் பேசப்படாமல் இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி போதை கலாச்சாரம் உண்மையான பிரச்சனை, அதை நம்ம பேசுகிறோம். ஆனால் ஊடகத்தில் எந்த அளவுக்கு அழுத்தமாக நம்மால் பேச முடிகிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். லா அண்ட் ஆர்டர் தான் ஒரு அரசினுடைய முதல் வேலை. அதே தமிழகத்தில் ஃபெயில் ஆயிருச்சு. அரசு இயந்திரம் செயலிழந்து நிற்கிறது. அரசுனால உருப்படியான ஒரு விஷயத்தை செய்ய முடியல. எங்களுடைய ஒரே நம்பிக்கையை நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம், மக்களும் கேட்டுட்டு இருக்காங்கன்னு நம்புறோம். மக்கள் ஓட்டு போடும் பொழுது யோசிச்சு ஓட்டு போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், மத்திய பாஜகவோட செல்ல குழந்தை உதயநிதியும் நல்ல குழந்தை ஸ்டாலினும் ஜெயக்குமார் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டிடிவி தினகரன் வழக்குகளுக்கு பயந்துதான் பாஜகவோட இணைந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியலீங்க. ஜெயக்குமார் அண்ணன் அப்பப்போ ஏதாச்சும் பேசுவாங்க. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்ல குழந்தை அவங்க இருந்தாங்களா? 2021 தேர்தலுக்கு முன்பு செல்ல குழந்தையாக இவங்களே உங்களை சொல்லிக்கிறாங்களா? அதனால் ஒரு விஷயத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் திரும்ப கேட்குறேங்க. நான் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு கோபத்திலே அந்த கேள்வியை கேட்குறேன். இன்னைக்கு தமிழகத்தில் யாராச்சும் ஒருத்தரை திட்டி பேசணும் அப்படின்னா உடனே பாஜகவோட சம்பந்தப்படுத்தி பேசிட்டா நம்ம திட்டி பேசுகிறதா கணக்கா? இன்னைக்கு எல்லாரும் இந்த வேலையை தான் செய்கிறாங்க. திமுக வைத்து கேள்வி கேட்டால் நீ பாஜகவோட பி டீம், திமுக வைத்து அதிமுக கேள்வி கேட்டால் திமுக பாஜகவோட சி டீம். இப்படியே சுற்றி வந்தால் எல்லா டீம்லையும் நாங்கள் தான் இருப்ப மாட்டிருக்கு. இதே மாதிரி நிலைமை போச்சுனாங்கன்னா நாங்கள் பவுலிங் போடுறது நாங்கள் தான், பேட்டிங்கு நாங்கள் தான். அதை நோக்கி தான் அது போகுது. அதனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி எல்லா பக்கம் பரவி இருப்பதாகத்தான் நான் பார்க்குறது. பி டீம், சி டீம், செல்ல குழந்தை என்ன வேணாலும் சொல்லட்டுங்க சிஸ்டர். இது மிக முக்கியமாக நான் பார்ப்பது, யாராவது உங்களை கேள்வி எதிர்த்து கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து பேசிட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. காலம் மாறிவிட்டது, சூழ்நிலை மாறி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களும் மாற்றி வாக்களிப்பாங்க. பார்த்தீங்கன்னா KN நேரு வந்து அமைதியாயிட்டாரு. ஆனால் அவரோட முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து அதிகமாக பண்ணுறாங்க. SP ஏழுமணி வந்து குற்றச்சாட்டு தெரியலீங்கண்ணா. இந்த கட்ட பஞ்சாயத்து எல்லாமே உங்களுக்கு தெரியும், 10 ஆண்டு காலமாக எப்படி தமிழகத்தில் இருக்குன்னு. அதனால் ஒரு தலைவர் சொல்கிற கருத்தை நான் சொல்ல வரலீங்கன்னா, எல்லா இடத்துலையும் கட்ட பஞ்சாயத்து இருக்குது. நான் புண்ணியவன் அப்படின்னு யாரும் சொல்கிறக்கு இல்லை. ஆட்சியில் இருந்தவர்கள் யாருமே நாங்கள் ரொம்ப புண்ணியவங்க, அவங்க சரியில்லைன்னு சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அதனுடைய நிலைப்பாடு 10-20 ஆண்டுகளாக தமிழகத்தில் கட்ட பஞ்சாயத்து கலாச்சாரம் தலை தூக்கி இருக்கிறது. ஆளுமைகள் கிடையாது. அதனுடைய வெளிப்பாடு 2024 பார்க்க ஆரம்பிக்கிறோம். வெளிப்படையாக தெரியுது. தமிழ்நாடு வந்து ஒரு டிக்ளைனிங் ஸ்டேட். எக்கனாமிக் பவர் கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அதனால் அடுப்பு கறியை பார்த்து அண்டாக்கறி சொல்லிச்சாமா நீ கருப்புன்னு, அது மாதிரி தான் அவங்க பேசுகிறதெல்லாம் திராவிட கட்சிகள் பேசுவது மாறி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது.